வணக்கம் மக்களே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரத்துல உள்ள பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட பார்ட் 16 கண்டினியூஸ் தான் இது சரிங்களா. இன்னைக்கும் வருமானம் தொடர்பான கணக்குகளை பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்குகள் பார்க்க போறோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள்லாம் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க இப்போ கணக்குள்ள போயிடலாம். என்ன கேட்டாங்க, an amount of rupees 420 is divided among A, B, C சரிங்களா. இந்த ரேஷியோ 1/3:5/6:7/9. Find B's part அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 420 A, B மற்றும் Cக்கு 1/3:5/6:7/9 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் B இன் பங்கு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டாலே முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதை முழு எண்களாக மாத்தணும் சரிங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 5/6:7/9 சரிங்களா. முதல்ல கொஸ்டின் என்னது, ஒரு அமௌண்ட் இருக்கு சரிங்களா. அந்த அமௌண்ட் என்ன, 420 ரூபாய் சரிங்களா. அந்த 420 ரூபாய 3 பேர் இருக்கிறாங்க A, B, C ன்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கும் அந்த 420 ரூபாய பங்குகளாக பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா. எப்படி பிரிக்கிறாங்க, 1/3 5/6 7/9 சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி விகிதத்துல 3 பிரிச்சு கொடுக்குறாங்க A, B, C க்கு. அப்படி பிரிச்சு கொடுத்தா B யோட பங்கு யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுனாலே முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், முதல்ல முழு எண்களாக மாத்தணும் சரிங்களா. சரி, எப்படி மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 3, 6, 9 இது மூணுத்துக்கும் முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. அதாவது டிவைடு கீழே உள்ள எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும் சரிங்களா. சரி, எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 3, 6, 9 மூணாவது பேர்ல போட்டோம் அப்படின்னா 1 3 3 2 3 6 3 × 3 9 சரிங்களா. அப்போ 3 × 2 6 6 × 3 எத்தனை 18. அப்ப எல்சிஎம் மதிப்பு நமக்கு என்னது 18 சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ கீழே உள்ள இந்த 3 பாருங்க சரிங்களா. 3 கூட எத்தனை பேருக்குன்னா எல்சிஎம் மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா. எல்சிஎம் மதிப்பு என்னது 18. அப்போ 3 கூட எத்தனை பேருக்குன்னா 18 வரும், 6 பேருக்குன்னா 18 வரும். அந்த 6 டிவைடுக்கு மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா. அந்த 1 கூட பெருக்கிக்கோங்க சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி இருக்கட்டும். சரி, கீழே 6 இருக்கு. 6 கூட எத்தனை பேருக்குன்னா 18 வரும், 3 பேருக்குன்னா 18 வரும். அந்த 3 மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா. 9 கூட எத்தனை பேருக்குன்னா 18 வரும், 2 பேருக்குன்னா 18 வரும். அதை மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா. சரி, பெருக்கியாச்சு. அப்போ 1 × 6 எத்தனை 6 சரிங்களா. இஷ்டு 3 × 5 எத்தனை 15 சரிங்களா. சரி, 7 × 2 எத்தனை 14 சரி போட்டாச்சா. சரி, இப்போ நம்ம எப்படியா மாத்தியாச்சு, ஃபிராக்ஷன்ல இருந்ததை முழு எண்களாக மாத்தியாச்சு சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்ப இதுதான் என்னது, A, B, C 3 பேரு பெற்ற பங்குகள் சரிங்களா. அந்த 420 ரூபால 3 பேருக்கும் 6 பங்கு 15 பங்கு 14 பங்குன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஃபிராக்ஷன்ல இருந்ததை நம்ம என்ன மாத்திருக்கோம், முழு எண்களாக மாத்திருக்கோம். இந்த எல்சிஎம் மதிப்பை கீழே எல்லாம் போட தேவையில்லைன்னு கேட்டா தேவையில்லை சரிங்களா. அதாவது கீழே எல்லா பக்கமும் இந்த 18 18 18 வரும். அது என்ன ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிரும், காமனாவே கேன்சல் ஆயிரும். அதனால நம்ம அந்த 18 எல்சிஎம் மதிப்பை இந்த ரேஷியோ பொறுத்தளவுல போட தேவையில்லை சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு என்னங்க கேட்டிருக்காங்க, B யோட பங்கு என்ன சரிங்களா. அந்த காசுல அந்த 420 ரூபால Bக்கு எவ்வளவு ஹானு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும். நம்மளுக்கு நல்லா பாருங்க, 420 ரூபாய் தான் இருக்கு. மொத்த காசுகள் எவ்வளவு, 420 ரூபாய் தான். அந்த 420 ரூபாயை தான் A, B, Cன்னு 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம முழுசா மாத்தினதுக்கு அடுத்து எத்தனை பங்குகளாக மாறி இருக்கு, Aக்கு அந்த 420 ரூபாயில இருந்த 6 பங்கு போகுது, Bக்கு 15 பங்கு போகுது, Cக்கு 14 பங்கு போகுது சரிங்களா. இதுதான் சரிங்களா. அப்போ இந்த முதல்ல இந்த 6 15 14 கூட்டுங்க சரிங்களா. சரி, 6 + 15 எத்தனைங்க 21 சரிங்களா. 21 + 14 எத்தனை, அப்போ 21 கூட ஒரு 10 கொடுங்க எத்தனை 31. அப்போ 31 கூட ஒரு 4 கூட்டினா எத்தனை 35 சரிங்களா. அப்போ என்ன, அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது 6 15 14 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 35ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 35 பங்கு அப்படிங்கிறது என்னது 420 ரூபாய். அந்த 35 பங்கான 420 ரூபால இருந்துதான் 6 பங்கு Aக்கு, 15 பங்கு Bக்கு, 14 பங்கு Cக்கு சரிங்களா. புரிஞ்சிருச்சா. சரி இருக்கட்டும். இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க தொகையை எழுதிக்கிறேன் சரிங்களா. சரி, இப்போ பங்கு 35 பங்காக இருக்கையில 35 பங்காக
இருக்கையில 420 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு பியோட பங்கு தான் தேவை. பியோட பங்கு 15 பங்காக இருக்கையில எத்தனை ரூபாய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, இதையும் நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களாங்க? சரி, 35 ரூபாயில இருந்து இடது பக்கம் பங்குல என்ன இருக்கு, 35 ரூபாயில இருந்து 15 பங்காக குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் குறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, 35 பங்காக இருக்கையில 420 ரூபாய் தான் அப்படின்னா 15 பங்காக குறையல ரூபாய் மதிப்பும் தொகையும் என்னாவும் குறையும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் குறைஞ்சதுன்னா அது என்னது, நேர் விகிதம். என்ன பண்ணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சரிங்களா? அப்போ 35x ஈக்குவல் டு 15 × 420 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்குமா? அப்போ எக்ஸ் மதிப்பு தான் நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 35 வலது பக்கம் கொண்டு போவோம். அப்போ 15 × 420. அப்போ 35 மட்டும் வலது பக்கம் போவோம், டிவைடுக்கு போவோம். சரிங்களா? அப்போ இங்க 5 அடிச்சோம் அப்படின்னா 3 15, இங்க 7 5 35. சரிங்களா? 1 7 7, 6 7 42, சைவர் அடி போட்டுக்கோங்க. அப்போ 3 × 60 இருக்கு. 3 × 6 எத்தனை, 18. 18 கூட இந்த சேர சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ 180. சரிங்களா? அப்போ பியினுடைய காசு, அதாவது 420 ரூபாயில பிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்களாம், 180 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அப்போ ஃபிராக்ஷன் வந்து என்ன பண்ணணும், முழு எண்களாக மாத்தினது என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, சம பார்த்துலாம் பயந்துட வேணாம். சரிங்களா? a sum of rupees 1300 is divided between a b c d such that a share by b share equal to b share by c share equal to c share by d share equal to 2/3, then a share is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 1300 என்ற தொகையை a b c d என்ற நால்வருக்கு இடையே கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது a இன் பங்கு பை b இன் பங்கு ஈக்குவல் டு b இன் பங்கு பை c இன் பங்கு பை c இன் பங்கு பை d இன் பங்கு ஈக்குவல் டு 2/3 எனில் a இன் பங்கு யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதிக்குவோம். சரிங்களாங்க? அதாவது ஒரு தொகை இருக்குது. அந்த தொகை எவ்வளோ, 1300 ரூபாய். சரிங்களா? இந்த 1300 ரூபாயை ஒரு 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த 4 பேர் யாரு, a b c d. சரிங்களா? அப்போ அந்த a b c d க்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. எந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்களா, a by b. சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? எந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்களா, a by b equal to b by c equal to c by d equal to 2/3 இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்களாம். சரிங்களாங்க? சரி, இப்படி கொடுத்துட்டாங்களே, நம்ம மேலலாம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பங்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பங்குல இருந்து அதுக்கு அடுத்து நம்மளுக்கு யாரோட மதிப்பு தேவையோ அதை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இங்க நம்மளுக்கு அந்த 1300 ரூபாயை எப்படி பங்கா பிரிச்சிருக்காங்களே நம்மளுக்கு தெரியலையே. சரிங்களா? முதல்ல அவங்க எப்படி பங்குகளாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாங்க? சரி, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? எப்படி சால்வ் பண்றோம்ங்கறத பாருங்க. அப்போ நம்மளுக்கு எப்படிங்க இருக்கு, a by b equal to b by c equal to c by d equal to 2/3 இருக்கு. சரிங்களா? அப்போ a by b யும் நம்மளுக்கு என்னதுதான், 2/3 தான். b by c யும் என்னதுதான், 2/3 தான். c by d யும் என்னதுதான், 2/3 தான். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டுமே. நம்மளுக்கு என்ன தெரியும், இப்படி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா ரேஷியோ எழுதிக்கலாமா? சரி, a/b equal to 2:3 எழுதியாச்சு. b/c equal to 2:3 எழுதியாச்சு. c/d equal to 2:3. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை மெர்ஜ் பண்ண போறோம். மெர்ஜ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், a b c d யோட பங்குகளாக இருக்கும். சரிங்களா? நான் பண்றேன் பாருங்க. அப்போ a b c d. சரிங்களா? 4 எண்ணா இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், 4 எண்ணா போட்டுக்கணும். சரிங்களா? a/b/c/d. சரிங்களா? போட்டாச்சு. அப்போ a/b முதல்ல என்னதான், 2:3 தான். சரி, முதல் லைன்ல இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? b/c என்னதான், b/c ரெண்டாவது, அதாவது ரெண்டாவதா இருக்க இந்த விகிதம் என்னதான், 2/3 தான். சரிங்களா? அப்போ b/c ரெண்டாவது லைன்ல போடணும். சரிங்களா? அப்போ 2:3. சரிங்களா? c/d நமக்கு என்னதான் 2:3 தான். சரிங்களா? அதான் மூணாவது லைன்ல போடணும். சரிங்களா? 2:3. சரி, இப்போ நிறைய கேப் ஃபில் ஆகாம இருக்கே, அந்த கேப் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், முதல்ல ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அந்த கேப் எப்படி ஃபில் பண்றது, அந்த கேப்புக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணும். சரிங்களா? இந்த கேப்புக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு. அப்ப அந்த 3 கொண்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த கேப்பை 3 கொண்டு தான் ஃபில் பண்ணும். சரிங்களா? சரி, அப்ப இந்த கேப்புக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, 2 இருக்கு. 2 கொண்டு ஃபில் பண்ணும். இந்த கேப்புக்கு பக்கத்துல 3 இருக்கு. 3 கொண்டு ஃபில் பண்ணும். சரிங்களா? சரி,
இதை பார்த்து பயந்துட வேண்டாம். எந்த கேப்புக்கு பக்கத்துல நம்பர் இருக்கோ அந்த கேப்பை முதல்ல ஃபில் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த கேப்புக்கு பக்கத்துல தான் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னது 2, 2 கொண்டு ஃபில் பண்ணிடலாம். இதையும் 2 கொண்டு ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, முடிஞ்சிருச்சு. அப்போ 2 4 4 2 8. சரிங்களா? 8 இஷ்டோ 3 2 6 6 2 12. சரி, 3 × 3 9 9 × 2 18. சரி, 3 × 3 9 9 × 3 27. சரிங்களா? அப்போ இதை ஏதோ ஒரு வாய்ப்பாடு 8 12 18 27 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குதான் பாருங்க. வகுத்துச்சுன்னா வகுத்துடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ இதை ஏதோ ஒரு 8 12 18 27 ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குமா? கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் என்னது A:B:C:D. சரிங்களா? ABCDயோட பங்குகள் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறோங்க புரிஞ்சிருச்சா? சரி, இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு பங்குகள் தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருந்தாங்க? ஏயோட அந்த பங்கு என்ன? சரிங்களா? அந்த காசுல 1300 ரூபாயில ஏக்கு எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, அப்ப என்ன பண்ணும்? இதுல பாருங்களேன், 1300 ரூபாய் தான் என்ன பண்ணிருக்காங்க? 1300 ரூபாய் தான் 4 பேர்த்துக்கும் ABCDக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்ன விகிதத்துல? ஏக்கு 8 பங்கு, பிக்கு 12 பங்கு, சிக்கு 18 பங்கு, டிக்கு 27 பங்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 1300 ரூபாய் தான் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப முதல்ல என்ன பண்ணும்? அந்த 8 12 18 27 முதல்ல கூட்டணும். சரிங்களா? 8 + 12 எத்தனைங்க? 20. 20 + 18 எத்தனை? 38. 38 + 27 எத்தனை? 65. சரிங்களா? அப்போ 65 பங்கு தான் நம்மளுக்கு எத்தனை? 1300 ரூபாய். நம்மளுக்கு என்னதான் தெரியணும்? ஏ ஓடது என்ன அப்படிங்கிறது தான் தெரியணும். சரிங்களா? சரி, இங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க தொகை எழுதிக்கிறேன். சரி, இங்க பங்கு எவ்வளவு? எனக்கு 65 பங்காக இருக்கையில 1300 ரூபாய் அப்படின்னா ஏயோட பங்கு தான் தேவை. சரிங்களா? அப்போ 8 பங்காக இருக்கையில தொகை என்ன அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, என்ன பண்ணும்? இங்கேயும் என்ன செய்யுது? பங்குகள் குறையுது. 65ல இருந்து 8ஆக குறையுது. அப்போ இங்க அதாவது 65 பங்காக இருக்கையில 1300 ரூபாய் அப்படின்னா 8 பங்காக இருக்கையில என்ன ஆகும்? காசு குறையும். எங்க 2 பக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நேர்விகிதம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும். சரிங்களா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு ஏயோட தொகை என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ x × 65 = 8 × 1300. சரிங்களா? அப்போ x = 8 × 1300. 65 மட்டும் வலது பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா டிவைடுக்கு போகும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 5ஆம் பேப்பர்ல போடுவோமா? இங்க 4 5 5 மிச்சம் 1 இருக்கும், 15 இருக்கும், 3 5 15. சரிங்களா? சரி, இங்க 2 5 10 மிச்சம் 3 இருக்கும், 30 இருக்கும், 6 5 30 0 அப்படி போட்டுக்கலாம். இங்க 1 13 13, இங்க 2 13 26 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 8 × 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. x = 8 × 20 எத்தனை? 8 × 2 எத்தனை? 16. 16 கூட 0 போட்டுக்கோங்க. அப்போ 160 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அப்போ ஏக்கு எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும்? அதாவது 1300 ரூபாயில இருந்து ஏக்கு கிடைச்ச பங்கு என்ன? 160 ரூபாய். சரிங்களா? அப்போ 160 ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா? பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டான கணக்கு, ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. சரிங்களா? தெரிஞ்சுக்காம போவே செய்யாதீங்க. சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The ratio of income of A and B is 5:4. The ratio of their expenditure is 3:2. If at the end each month each saves ₹1600, then the monthly income of B is ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது A மற்றும் B இன் வருமானத்தின் விகிதங்கள் 5:4, இவர்களின் செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே 1600 சேமித்தார்கள் எனில் B இன் மாத வருமானம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? அப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். இத சமக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கான்செப்டை உங்களுக்கு திரும்ப ரீகேப் பண்ண விரும்புறேன். சரிங்களா? சரி, பாப்போமா. என்னது? நம்ம போன பாட்டுல தான் பார்த்தோம். என்னது? இன்கம் = எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் பார்ப்போம். சரிங்களா? அதாவது வரவு = செலவு பிளஸ் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போன பார்ட் வீடியோல பார்த்தோம். சரிங்களா? அதாவது இப்போ நான் என்கிட்ட ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா அந்த 10,000ல இருந்து நான் 9,000 செலவழிக்கிறேன், 1000 ரூபாய் சேமிக்கிறேன்னு வைங்களேன். அப்போ நான் செலவு பண்ண அந்த 9,000த்தையும் அந்த 1000 ரூபாய், சரிங்களா, அந்த சேமிக்கிற அந்த 1000 ரூபாயும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த மாத வருமானம் கிடைச்சிரும். சரிங்களா? அந்த மாத வருமானம் 10,000த்துல இருந்து நான் என்ன பண்ணிருப்பேன்? செலவும் பண்ணிருப்பேன், சேமிக்கவும் செஞ்சிருப்பேன். சரிங்களா? அப்போ எனக்கு வரவு தேவைன்னா நான் என்ன பண்ணணும்? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செலவையும் சேமிப்பையும் கொடுத்துட்டு எனக்கு வரவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா செலவையும் சேமிப்பையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும்? வரவு கிடைச்சிரும். சரிங்களா? அதாவது வரவுனா இன்கம். சரிங்களா? இங்கிலீஷ்ல இன்கம், செலவுனா
எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேமிப்புனா என்னது சேவிங்ஸ் சரிங்களா. சரி அப்போ திரும்பியும் இதே ஒரு வேளை எனக்கு வரவையும் செலவையும் கொடுத்துட்டு சேமிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், வரவையும் செலவையும் கழிச்சுட்டு எனக்கு சேமிப்பு கிடைச்சிடும் சரிங்களா. அதாவது வரவு இருக்கட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், செலவை மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போவேல மைனஸ் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது, வரவுல இருந்து செலவு கழிச்சுட்டா சேமிப்பு கிடைக்கும் சரிங்களா. இதே ஒரு வேளை வரவையும் சேமிப்பையும் குடிச்சிட்டு செலவை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா வரவுல இருந்து சேமிப்பு கிடைச்சோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், செலவு கிடைச்சிடும் சரிங்களா. இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம். சரி இருக்கட்டும், நம்ம அதாவது பார்ட் 15 வீடியோல ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்டும் கூட சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 4 சொல்லிட்டு ஒரு 2 நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இந்த 2 நம்பருக்கு நான் விகிதம் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், 2:4 போடுவேன். அப்போ இதை ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமனா வகுக்குதான்னு பார்ப்பேன். என்ன பண்ணுது, இந்த 2யும் 4யும் காமனா வகுக்குது. அப்போ திரும்ப நான் அடி கொடுப்பேன், 2 2 இது 2 4ன்னு சொல்லிட்டு கடைசி எனக்கு என்ன கிடைக்கும், விகிதம் 1:2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 2 4க்கான விகிதம் என்னது, எனக்கு 1:2 சரிங்களா. அப்போ இங்க பாருங்களேன், இங்க 1x:2x நான் போட்டுக்கலாமா, எதனால அப்படி போட்டிருக்கேன், இங்க ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. இந்த 1:2 அப்படிங்கிற விகிதத்துல ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணி விட்டோம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னது, 2 என்ன பண்ணிட்டோம், 2 அப்படிங்கிறது 2 பக்கமே சரிங்களா, இஷ்டுக்கு 2 பக்கமே என்னது இருக்கு, காமனாக இருக்குது. அந்த காமன் மதிப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணி விட்டோம் சரிங்களா. உண்மையான மதிப்பு 2 4 சரிங்களா. 2:4 இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 கழிச்சு விட்டோம், 2 பக்கம் இருந்து காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம் சரிங்களா. அப்போ என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு கேன்சல் பண்ண போய் தான் அந்த ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ ரேஷியோனால என்னது இருக்கு, ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அந்த மறைஞ்சிருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம கேன்சல் பண்ண அந்த காமனான டேர்ம்ஸ் தான் சரிங்களா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேன்சல் பண்ண அந்த காமனான டேர்ம் தான், அந்த மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் சரிங்களா. அப்போ இந்த இடத்தை பொறுத்தளவுல எக்ஸ்னா நமக்கு என்னது 2 சரிங்களா. 2 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், காமனா 2 பக்கமும் அடி கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ இங்க பாருங்களேன், இந்த 1x:2xல எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2:4ன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையான மதிப்பை என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும் சரிங்களா. உண்மையான வேல்யூவே கிடைச்சிரும் சரிங்களா. ரேஷியோல அந்த எக்ஸுக்கு, அதாவது அந்த எக்ஸ் அந்த மறைஞ்சிருக்க வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கிடைச்சிரும், உண்மையான மதிப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் சரிங்களா. இந்த கான்செப்டை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி இப்ப கணக்குள்ள போனா ஈஸியான கணக்கு தான் சரிங்களா, ஈஸியாவே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும், என்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல அதை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. ஏ பின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம், ஏ பி சரிங்களா, எழுதிட்டேனா. சரி ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4 கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஏக்கும் பிக்கும் வருமானம் வருதாங்க, ஆனா அந்த வருமானத்தை நம்பர்ஸ்ல கொடுக்கல சரிங்களா, அந்த தொகையை கொடுக்கல சரிங்களா. என்ன செஞ்சுட்டாங்க, அதை விகிதத்துல கொடுத்துட்டாங்க சரிங்களா. வருமானம் என்னவாக இருக்குதா, 5:4ன்னு சொல்லிட்டு இருக்குதான் சரிங்களா. ஏக்கும் பிக்குமான வருமானம் 5:4 இருக்குதான். சரி இருந்துட்டு போட்டோம். இவர்களின் செலவுகளின் விகிதம் சரிங்களா. ஏயும் பியும் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா அந்த விகிதத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா. செலவை கொடுக்கலாம், அந்த செலவினுடைய விகிதத்தை கொடுத்துட்டாங்க. என்ன செய்யறாங்க, செலவு 3:2 அப்படிங்கிற விகிதத்துல செலவு பண்றாங்க சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். என்னதான் அவங்க செலவு பண்ணாலும் முடிவுல 2 பேருமே என்னதான் செய்யறாங்க, 1600 ரூபாய் தான் சேமிக்கிறாங்க சரிங்களா. என்னவா வேணா இருந்து போட்டோம், ஏக்கும் பிக்கும் சம்பளம் எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு எவ்வளவு வேணா அவங்க செலவு பண்ணட்டும், கடைசி 2 பேருமே சேமிக்கிற தொகை என்னதுதான், 1600 தான் சரிங்களா. அப்போ சேமிப்பு 2 பேருக்குமே என்னவாகத்தான் இருக்கு, சேமிப்பு 2 பேருக்குமே காமன் தான் என்னது, 1600 ரூபாய் சரிங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா பியோட மாத வருமானம் என்ன, இதுதான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இருக்கட்டும், நம்மளுக்கு மேலதான் ஃபார்முலா பார்த்தோம், என்னதுங்க, நம்மளுக்கு பியோட வருமானத்தை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. பியோட வருமானம் தான் கேட்டிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், அப்போ வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சுட்டா செலவு கிடைக்கும் அப்படிங்கிறத மேலதான் இப்ப நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்போ நல்லா பாருங்களேன், இப்போ வருமானத்துல இருந்து நான் சேமிப்பை கழிக்கிறேன் அப்படின்னா ரேஷியோல இருக்க நம்பரை வச்சு நான் கழிப்பேன் கிடையாது, முழு எண்ணை கொண்டுதான் ஒரு முழு எண்ணை கழிப்பேன். ஒரு ரேஷியோவையும் ஒரு முழு எண்ணை நான் கழிக்க மாட்டேன் சரிங்களா. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. 2 பேருக்குமே ஏக்கும் பிக்கும் ஆன சேமிப்பு என்னதான், 1600 ரூபாய் தான் சரிங்களா. அவங்க என்ன, அவங்களோட வருமானம் என்னவாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், செலவு என்ன வேணா இருக்கட்டும், 2 பேரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க, 1600 ரூபாய் தான் சேமிக்கிறாங்க சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ண போறேன், வரவுல இருந்து
சேமிப்பை கழிக்க போறேன், எனக்கு செலவு கிடைக்க போகுது சரிங்களா. இந்த சம பொறுத்த அளவுல சரிங்களா. சரி இருக்கட்டும். எதற்காண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும் பாருங்களேன். அப்போ வரவுல இருந்து நான் சேமிப்பை கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிடும், செலவு என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும் சரிங்களா. சரி, அப்போ வரவை என்ன செஞ்சுட்டாங்க, விகிதத்துல கொடுத்துட்டாங்க. சேமிப்பு என்ன கொடுத்துட்டாங்க, முழு தொகையா அவங்க என்ன தொகை சேமிச்சாங்களோ அந்த தொகையவே கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ நான் முதல்ல வரவுல இருந்து சேமிப்பை கழிக்க போறேன் சரிங்களா. அப்போ ஒரு முழு எண்ணாலதான் ஒரு முழு எண்ணை கழிக்க முடியும், விகிதத்தை எப்பவுமே கழிக்க முடியாது சரிங்களா. அப்போ முழு எண்ணெல்லாம் கழிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், அதுல அந்த ரேஷியோல 5:4 நான் முழு எண்ணா மாத்தனா என்ன பண்ணும், அந்த ஹிடன் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விகிதம் என்னவாக மாறிடும், ஒரு முழு எண்ணாக மாறிடுன்னு சொல்லிட்டு நம்ம மேலதான் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ஹிடன் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அந்த ரேஷியோ நான் எக்ஸ சேர்த்துட்டேன் அப்படின்னா அது என்னவாக மாறிடும், அது ஒரு முழு எண்ணாகத்தான் மாறிடும் சரிங்களா. அப்போ 5x 4x அப்படிங்கிறது என்னது, ஒரு முழு எண் சரிங்களா. அந்த எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுல நான் எக்ஸ சேர்த்திருக்கிறதுனால அது ஒரு முழு எண்ணாகத்தான் கருதப்படும் சரிங்களா. சரி இருக்கட்டும். இங்க இருந்து நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ண போறேன் சரிங்களாங்க. என்னது, 5x 4x 4x இருக்கு. அதை நான் எப்படி எழுதிக்கலாம், 5 அதாவது ஃபிராக்ஷன், அதாவது ரேஷியோல இருக்கிறது ஃபிராக்ஷன் எழுதிக்கலாமா, 5x/4x எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், அவங்களோட வரவு A மற்றும் B யோட வரவை எழுதிட்டேன். 5x 4x அவங்களோட தொகையை எழுதிட்டேன். x என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை விட்டுருங்க சரிங்களா. அப்போ இவங்களோட சேமிப்பை நான் கழிக்கிறேன் சரிங்களா. சேமிப்பை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா 1200 ரூபாயை கழிக்கிறேன் சரிங்களா. சரி கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், செலவு கிடைக்கும் சரிங்களா. என்ன கிடைக்கும், செலவு கிடைக்கும். செலவோட விகிதம் என்னது, 3:2 சரிங்களா. அந்த 3:2 தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், 3/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் சரிங்களா. இங்க நம்ம இங்கிட்ட எக்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா. அத சேமிப்பு முழு தொகையா இருக்கிறதுனால ரேஷியோல கழிக்க முடியாது, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸோட மதிப்பு தேவை சரிங்களா. எக்ஸோட மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை, பியோட வருமானம் தேவை. அந்த பியோட வருமானம் 4x. எக்ஸ கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து அந்த எக்ஸ் மதிப்பை 4ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், பியோட செலவு சாரிங்க வருமானம் கிடைச்சிரும். புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. A:B சரிங்களா. இது A:B சரிங்களா. அதெல்லாம் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்போ 2 இன்ட்டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணல, 2 × 5x - 1600 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு 3 × 4x - 1600 சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 2 × 5 எத்தனை, 10x. 2 × 1600 அதாவது 2 கூட 16 பேருக்குங்க எத்தனை, 32 சரிங்களா. அந்த 2 சைவரை அப்படி போடுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி இருக்கட்டும். 3 × 4 எத்தனை, 12x. சரி இருக்கட்டும். 3 × 16 எத்தனை, 48 சரிங்களா. அப்ப 2 சேவரை திரும்ப அப்படி போட்டுக்கோங்க. எக்ஸ் மதிப்பு தேவைன்னா எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், நம்பர் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. அப்போ இங்க 32,000 சாரிங்க 3200 அப்படி இருக்கட்டும், -3200 அப்படி இருக்கட்டும். 4800 வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கொண்டு வர போறேன். அப்போ மைனஸ் இருக்கக்கூடிய 4800 இடது பக்கம் வரல, பிளஸ் 4800 ஆகும் சரிங்களா. பிளஸ் 4800 ஈக்குவல் டு 12x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிளஸ் 10x வலது பக்கம் வரல, -10x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ -3200 இருந்து அதாவது 4800 இருந்து 3200 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 10ல இருந்து 12 கழிச்சோம் சாரிங்க 12ல இருந்து 10 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. x மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ 1600 இங்கே இருக்கட்டும். 2 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்தா டிவைட் பண்ணுவோம், 2 ஈக்குவல் டு x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 2 2 இங்க 8 2 16 2 சேவர் அப்படி போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 800 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், செலவு சரி சாரிங்க வருமானம் என்னது இருக்கு, 5x 4x இருக்கு. பியோட வருமானம் தான் எனக்கு தேவை. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், 800 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் சரிங்களா. 4 × x இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக 800 போட்டேன் அப்படின்னா 4 × 8 எத்தனை, 32 சரிங்களா. அப்போ 2 சைவரை திரும்ப அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 3200 ரூபாய் என்னது, பியோட வருமானம். ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. நான் எதற்காண்டி வருமானத்துல சரிங்களா, வருமானத்தை முழு எண்ணாக மாத்தி அதுக்கப்புறமா கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதாவது 5x வருமானம் தான் 5, அதாவது 5:4 அப்படிங்கிறது ஏ மற்றும் பியோட வருமானம். அதைத்தான் நான் முழு எண்ணாக 5x 4x மாத்தி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி கொண்டு வந்தேன். எதற்கான அப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா பியோட வருமானம் கேட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், 5x 4x போட்டு அதுக்கப்புறம் வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சு செலவு ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன் சரிங்களா. புரிஞ்சுச்சா. இதே ஒரு வேலை
இதே சம்மையே எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏயோட பியோட வருமானத்தோட விகிதத்தையும் கொடுத்துட்டு அவங்களோட செலவோட விகிதத்தையும் கொடுத்துட்டு சரிங்களா, 5:4 எடுத்துக்கோங்க, 3:2 எடுத்துக்கோங்க சரிங்களா. அவங்களோட சேமிப்பையும் கொடுத்துட்டு பியோட செலவை கண்டுபிடிங்க, பியோட செலவு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 3:2 அப்படிங்கறது விகிதமா, அப்போ 3x = 2x அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திக்கணும் சரிங்களா. என்ன கண்டுபிடிக்க போறோம், செலவை கண்டுபிடிக்க போறோம், அதனால 3x = 2x அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், செலவு கூட சேமிப்பை கூட்டுவோம் சரிங்களா. செலவு கூட சேமிப்பை கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிடும், வருமானம் கிடைச்சிடும் சரிங்களா. செலவு எனக்கு என்ன இருக்கு, 3:2 அப்படிங்கிற விகிதத்துல ஆயிருக்கு. அப்போ சேமிப்பு இங்க எனக்கு 1600 ரூபாய், விகிதத்தை கூட என்னால கழிக்க முடியாது. அப்போ முழு என்ன மாத்தினதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன், செலவு கூட சேமிப்பை கூட்டுவேன் சரிங்களா. அப்போ செலவு 3x = 2x அப்படின்னு சொல்லிட்டு முழுசா மாத்திட்டேன். அப்போ 3x = 2x இருக்கிறத 3x/2x போட்டுப்பேன். அப்போ சேமிப்பு என்னது, ரெண்டு பக்கமே 1600 ரூபாய் சரிங்களா. ரெண்டு பேருக்குமே எவ்வளவு, 1600 ரூபாய். அப்போ வருமானம் என்னவாக இருக்கும், 5:4 இருக்கும், அப்படித்தானே, 5:4 இருக்கும் சரிங்களா. அப்போ 5/4 சொல்லிட்டு போட்டுப்பேன் சரிங்களா. இதே ஒருவேளை இது செலவு சரிங்களா, பியோட செலவை கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், செலவு கூட சேமிப்பை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அதாவது வருமானத்துக்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கணும். மேல எனக்கு வருமானம் கேட்டதுனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தினேன். அப்போ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து பண்ணுங்க சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம திரும்ப எப்பவும் போல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சி நம்மளோட அதாவது எக்ஸ் 2x அப்படிங்கறதான பியோட செலவு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த கிடைச்சிருக்கூடிய எக்ஸ் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 × x மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், பியோட செலவு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை எழுதிக்கணும் சரிங்களா. இது நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, the monthly income of A and B are in the ratio 3:4. Their monthly expenditure are in the ratio 5:7. If each saves 5000 per month, find the monthly income of A and B. ரெண்டு பேருக்குள்ளதே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகும். அவர்களின் செலவுகள் சரிங்களா, அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏபியின் மாத வருமானம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க சரிங்களா. சரி, எழுதியாச்சு. அவங்களோட வருமானம், மாத வருமானத்தை விகிதத்துல கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்குதா, 3:4 கொடுத்துட்டாங்க. அவர்களின் செலவுகளோட விகிதத்தையும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது வருமானம், இது செலவு சரிங்களா. செலவு என்னவாக இருக்குதா, 5:7 இருக்குதா சரிங்களா. செலவு ஆக உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் சரிங்களா, அவங்களோட வரவு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், செலவு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்க மாதத்திற்கு 2 பேருமே என்னதான் சேமிக்கிறாங்களா, 5000 ரூபாய் தான் சேமிக்கிறாங்களா சரிங்களா. சரி, இப்படி சேமிச்சாங்க அப்படின்னா 2 பேரோட மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க மாத வருமானம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவேன், வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிப்பேன் சரிங்களா. வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிப்பேன் சரிங்களா. மாத வருமானம் கேட்டிருக்காங்க, வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிப்பேன். அப்போ கழிச்சிருவோமா. அப்போ சேமிப்பு எப்படி கழிக்க முடியும், ரேஷியோல வச்சுட்டு கழிக்க முடியாது. அப்போ 3x = 4xன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், வருமானத்தை மாத்திப்பேன் சரிங்களா. அப்ப திரும்ப எப்படி எழுதிக்கலாம், 3x/4x எழுதிக்கலாமா. சரி, இருக்கட்டும். 2 பேரும் என்ன பண்றாங்க, சேமிக்கிறாங்க சரிங்களா. அப்போ வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிப்பேன் சரிங்களா. அப்போ வருமானத்துல இருந்து சேமிப்பை கழிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், செலவு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ வருமானம் 3x/4x, ஏக்கும் பிக்குமான வருமானம் சரிங்களா. அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், 5000 கழிப்பேன் சரிங்களா. கழிச்சுட்டு அது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், எனக்கு சேமிப்புக்கு செலவுக்கு ஈக்குவல் ஆயிரும். செலவு என்னது, 5:7 சரிங்களா. அப்போ 5/7 போட்டுக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ 3x - 5000 × 7 சரிங்களா, ஈக்குவல் டு 5 × 4x - 5000 சரிங்களா. சரி, அப்போ 7 × 3 21 சரிங்களா. 21x - 5 × 7 35, 3 0 திரும்ப அப்படி போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 5 × 4 20x - 5 × 5 25, 3 0 திரும்ப அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. சரி, போட்டாச்சு. அப்போ எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வரேன், மிச்ச டேர்ம்ஸ்ல இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு வரேன் சரிங்களா. அப்போ 21x 20 மட்டும் இடது பக்கம் வந்துச்சுன்னா -20x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஈக்குவல் டு -25 சரிங்க, ஆமா 25000 -35000 இடது பக்கம் போயில +35000 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ
1x மைனஸ் 20x எத்தனை x தான் சரிங்களா, ஈக்குவல் டு மைனஸ் 25,000 பிளஸ் 35,000 எவ்வளோ பிளஸ் 10,000 சரிங்களா. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ 10,000 ரூபாய் சரிங்களா. எனக்கு ரெண்டு பேரோட வருமானமே தேவை சரிங்களா, ரெண்டு பேரோட வருமானமும் தேவை. அப்போ என்ன பண்ணும், வருமானம் 3x = 4x, 3க்கு பதிலாக 3xல எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 4xல எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன், என்ன கிடைச்சிரும், ரெண்டு பேரோட வருமானமும் எனக்கு மதிப்புகளாக கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ 3 × 10,000 எவ்வளோ 3x இருக்கு, 3 × 10,000 30,000 சரிங்களா. 30,000 அப்படிங்கிறது ஏயோட வருமானம். அப்போ 4 × 10,000 சரிங்களா, 4x இருக்கு, 4 × 10,000 40,000, இது யாரு பியோட வருமானம். அப்போ ஏயோட வருமானம் 30,000, பியோட வருமானம் 40,000, ஆப்ஷன் ஏ தான் சொல்லிடு சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Ramesh and Meena divides a sum of rupees 2,500 in the ratio 3:2 respectively. If rupees 5,000 is added to each of their shares, what is the new ratio Meena and Ramesh shares? அதாவது ரமேஷும் மீனாவும் ரூபாய் 25,000 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் ரூபாய் 5,000 முதலீடு செய்கின்றனர். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரமேஷும் மீனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். அவங்க என்ன பண்றாங்கன்னா 25,000 பங்கு பிரிக்கிறாங்க சரிங்களா. சரி 25,000 அப்படிங்கிறது மொத்த தொகை. அந்த தொகையை 3:2 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க சரிங்களா. யாரு, ரமேஷும் மீனாவும் சரிங்களா. அப்போ அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5,000 முதலீடு செய்கின்றனர் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்னது, 5,000 முதலீடு செய்வாங்க சரிங்களா. முதலீடு செஞ்ச தொகை சரி தனியா இருக்கட்டும். தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது சால்வ் பண்ணதான் புரியும். அதாவது 25,000 3:2 அப்படிங்கிற பங்கு, அதாவது விகிதத்துல என்ன பண்ணிருக்காங்க, ரமேஷும் மீனாவும் பிரிச்சிருக்காங்க. அப்போ விகிதம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா. இப்போ முழு தொகை என்ன சரிங்களா, ரமேஷுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, மீனாக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல. முதல்ல அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். எப்படி கண்டுபிடிக்கிறது, 3:2 இருக்கு, அது ரெண்டத்தையும் கூட்டினா 3 + 2 எத்தனை 5. அப்ப 5 பங்கு அப்படிங்கிறது தான் 25,000. அந்த 25,000த்துல இருந்துதான் 3 பங்கு ரமேஷுக்கும் 2 பங்கு மீனாவுக்கும் சரிங்களா. சரி அப்போ 2 பேர்த்துக்குமான தனித்தனியாக தொகையை கண்டுபிடிச்சிடும் சரிங்களா. அப்போ 5 பங்கு சரிங்களா, அங்க பங்கு எழுதிக்கிறேன், இங்க தொகை எழுதிக்கிறேன். 5 பங்கு 25,000 அப்படின்னா 3 பங்கு ரமேஷுக்கான தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். ரெண்டு பக்கமே என்ன ஆகும், குறையும் சரிங்களா. லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் சரிங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5x = 3 × 25,000. அப்போ 5 இன்னொரு சைவர் வருமா, சரி போட்டாச்சு. அப்ப 5 மட்டும் வலது பக்கம் கொண்டு போறேன். அப்ப x = 3 × 25,000 by 5, 4 5 5, 5 × 5 25, இங்க 5,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 3 × 5 எத்தனை 15. அந்த 3 சைவரையும் அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ரமேஷுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, ரமேஷுக்கு 15,000 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்ப இந்த 3 பங்கு எவ்வளவு 15,000 ரூபாய் சரிங்களா. சரி இப்போ மீனாவோட பங்கை நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என்ன பண்ணலாம், திரும்ப இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்டையும் போட்டு சால்வ் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு போக தேவையில்லை சரிங்களா. 25,000 தான் இருக்கு. அந்த 25,000 2 பங்கா தான் பிரிச்சிருக்காங்க. மீனாவுக்கும் ரமேஷுக்கும் தான் பிரிச்சிருக்காங்க. ரமேஷுக்கு 3 பங்கா பிரிச்சிருக்காங்க, மீனாவுக்கு 2 பங்கா பிரிச்சிருக்காங்க. அப்போ 25,000த்துல 3 பங்கு 15,000 அப்படின்னா அந்த 25,000த்துல இருந்து நான் 15,000 கழிச்சிட்டேன் அப்படின்னா மிச்சம் உள்ள தொகை எல்லாம் யாருக்காத்தான் இருக்கும், மீனாவுக்கா தான் இருக்கும் சரிங்களா. அப்ப 25,000த்துல இருந்து நான் 15,000 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அந்த 25,000த்துல 15,000 ரூபாய் ரமேஷுக்கு, 10,000 ரூபாய் மீனாவுக்கு சரிங்களா. அப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களோட தொகை 25,000 ரூபாய் 10,000 ரூபாய் சரிங்களா. இப்போ கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தொகையில 2 பேரும் சரிங்களா, 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க 5,000 ரூபாயை திரும்பியும் முதலீடு செய்யறாங்க சரிங்களா. முதல்ல நான் கரெக்டா எழுதிக்கிறேன் சரிங்களாங்க. மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் விகிதம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா. முதல்ல யாரு, மீனா. ரெண்டாவது யாரு, ரமேஷ் சரிங்களா. சரி 2 பேர்த்தையும் எழுதிட்டேன் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும்.
அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களோட காசுல 15,000 10,000 மீனாவும் என்ன பண்றாங்களா 5,000 எக்ஸ்ட்ரா முதலீடு பண்றாங்களா, ரமேஷும் என்ன பண்றாரா 5,000 எக்ஸ்ட்ராவா முதலீடு பண்றாராம். சரிங்களா. சரி, இப்போ மீனாவோட தொகை என்னதுங்க 10,000 ரூபாய். சரிங்களா. 10,000 ரூபாயில எக்ஸ்ட்ரா மீனா என்ன பண்றாங்க 5,000 முதலீடு பண்றாங்க. சரிங்களா. 5,000 என்ன பண்றாங்க முதலீடு பண்றாங்க. ரமேஷ் என்ன பண்றாரு, அவரோட தொகையில எக்ஸ்ட்ரா 5,000 முதலீடு பண்றாரு. ரமேஷோட தொகை எவ்வளவு 15,000 ரூபாய். அந்த 15,000 எக்ஸ்ட்ரா என்ன பண்றாரு 5,000 முதலீடு பண்றாரு. சரிங்களா. அப்போ கூட்டின கிடைக்கும் 15,000. சரிங்களா. 10,000 பிளஸ் 5,000 15,000, 15,000 பிளஸ் 5,000 20,000. சரிங்களா. இப்போ இதை காமனா என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்கேயும் 3 சேவர், இங்கேயும் 3 சேவர் பேரும், இங்க 3 5 15, 4 5 20. அப்போ 3:4 அப்படிங்கிற விகிதத்துல புதிய விகிதம் இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா. 4:3 கிடையாது. நான் கரெக்டா பார்த்து பண்ணணும். சரிங்களா. 3:4 மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம். சரிங்களா. சரி, பார்த்த கணக்கு போயிடலாமா. If rupees 510 be divided among A, B, C in a such a way that A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets, then their shares are respectively. அதாவது ரூபாய் 510 ஆனது A, B மற்றும் C க்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. A என்பவர் இதில் B பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். B என்பவர் C பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டு தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2021 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களா. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா. 510 ரூபாய் இருக்குது. சரிங்களா. இதை 3 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கலாம் A, B, Cன்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா. சரி, ஏக்கு எவ்வளவு ஹான் கிடைக்குதா எழுதிக்கலாமா. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ எழுத போறோம். ஏக்கு என்ன கிடைக்குதா, A என்பவர் இதில் B பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். சரிங்களா. அதாவது ஏக்கு எவ்வளவு ஹான் காசு கிடைக்குதா, பிக்கு கிடைக்கக்கூடிய காசுல 2/3 பங்கு கிடைக்கும். சரிங்களா. புரிஞ்சிருச்சா. ஏ என்பவர் இதில் பி பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். புரிஞ்சிருச்சா. சரி, இருக்கட்டும். பி என்பவர் இதில் சி பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார். பி என்பவர் சி பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார். புரிஞ்சிருச்சா. சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்களேன், கடைசி என்ன கேட்டாங்க, அவர்களின் பங்கீட்டு தொகை என்ன. சரிங்களா. 3 பேர்த்துக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, இருக்கட்டும். நான் பார்ட் 8 விடணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கும் பிக்கும், அதாவது இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா மெர்ஜ் படி சால்வ் பண்ண போறோம். சரிங்களா. சரி, அப்போ நம்ம பார்த்த உடனே இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணும், ஏக்கு அப்புறம், அதாவது ஏவோட ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஏயோட மதிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா. அப்போ ஏக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்னது இருக்கு, 2 இருக்கு. சரிங்களா. அப்போ ஏயோட மதிப்பு என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். இப்போ பியோட மதிப்பு என்ன, மிச்சம் 3 தான் இருக்கு, அதான் பியோட மதிப்பா இருக்கும். சரிங்களா. அப்போ A:B அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா ஏயோட மதிப்பு 2 பியோட மதிப்பு 3. சரிங்களா. அப்போ B:C. சரிங்களா. இது எழுதுறேன். அப்போ B யோட மதிப்பு என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். C யோட மதிப்பு என்னவாக இருக்கும், 4ஆக இருக்கும். சரிங்களா. எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏஐ பிஐ ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கிட்டு மிச்சம் எல்லாரும் நம்பரே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், A/B = 2/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ரேஷியோல இருக்கு, சரிங்க, ஃபிராக்ஷன்ல இருக்கு, ரேஷியோல மாத்துவோம். A:B = 2:3 கிடைக்கும். திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ நிறைய ஸ்டெப் பண்றதுக்கு பதிலாக டைரக்டாவே நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். அப்போ மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ABC 3 பேர்த்துக்கும் எவ்வளவு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா. சரி, மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா A:B:C. சரிங்களா. அப்போ A:B என்னது நம்மளுக்கு 2:3. சரிங்களா. B:C நம்மளுக்கு என்னது 1:4. ஃபில் பண்ணிடுவோமா, இங்க 3 இங்க 1. சரி, போட்டாச்சு. அப்போ 1 × 2 2, 1 × 3 3, 3 × 4 12. சரிங்களா. அப்போ இது ஏதோ ஒரு காமன் வாய்ப்பாடு காமனா இருக்குமா, கிடையாது. சரிங்களா. சரி, அப்போ அதாவது அந்த 510 ரூபாயில 2 பங்கு ஏக்கு, 3 பங்கு பிக்கு, 12 பங்கு சிக்கு. சரிங்களா. அப்போ 3 பேர்த்துக்கும் என்ன தொகை, அந்த 510 ரூபாயில பங்கு கேட்கல, அவங்களுக்கு என்னென்ன தொகை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ 510 ரூபாயில தான் 3 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா. அப்போ இந்த 2 3 12 கூட்டுங்க. 2 + 3 எத்தனை, 5. 5 + 12 எத்தனை, 17. சரிங்களா. அப்போ 17 பங்கு அப்படிங்கிறது 510 ரூபாய்.
அந்த 510 ரூபாய் இருந்தா அந்த 17 பங்கு ஆகிய 510 ரூபாய் இருந்தா என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா. சரி, இப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 17 பங்கு அப்படிங்கிறது 510 ரூபாய் அப்படின்னா 2 பங்கு என்ன சரிங்களா, ஏயோடது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இதை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் 17x ஈக்குவல் டு 510 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எக்ஸை மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். அப்போ 510 இன்ட்டு 2 இதை நான் ஏன்னு வச்சுக்கிட்டுமா, ஏபிசி சரிங்களா. ஏபிசி 3 பேர்த்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஒய்னு வச்சா குழப்பம் இல்லையா, சரி இருக்கட்டும். அப்போ 510 17 மட்டும் வலது பக்கம் போய் டிவைடுக்கு போவோம். ஓர் 17 17 17 51 சரிங்களா. சைவரா அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 30 இன்ட்டு 2 எத்தனை 60 சரிங்களா. அப்போ ஏக்கு 510 ரூபா 60 ரூபா கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்போ பி கணக்கு கண்டுபிடிச்சிருமா. 17 பங்கு அப்படிங்கிறது 510 ரூபா அப்படின்னா 3 பங்கு அப்படிங்கிறது 3 பங்குல பிக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். திரும்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 17b ஈக்குவல் டு 510 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பி மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். அப்போ 510 இன்ட்டு 3 பை 17 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓர் 17 17 17 51 சைவர் அப்படி போட்டோம் அப்படின்னா 30 இன்ட்டு 3 எத்தனை 90 சரிங்களா. சரி, திரும்ப சிக்கு என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 510 ரூபாயில 60 ரூபாய் ஏக்கும் 90 ரூபாய் பிக்கும் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய காசு எல்லாம் யாருக்காக இருக்கும், சிக்கா தான் இருக்கும் சரிங்களா. அப்ப சியை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், 510 ரூபாயில இருந்து 60 ரூபாயும் 90 ரூபாயும் கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா சியோட தொகை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். 17 பங்கு அப்படிங்கிறது 510 ரூபாய் அப்படின்னா 12 பங்கு என்ன அப்படிங்கறத போட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுதான் ஈஸி சரிங்களா. சரி, 510ல இருந்து நான் 60 கழிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 450 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அப்போ 450ல இருந்து நான் 90 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 360 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அப்போ 360 ஏயோடது 60, பியோடது 90, சியோடது என்னது 360. அப்போ 60 90 360 ஆப்ஷன்ல இருக்கா, 60 90 360 சரிங்களா. கரெக்டா ஆர்டர்ல தான் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.